நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொதுவாக ஒரு விஷயத்த சொல்வேன். என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளோட பிரைட்ஸ் நான் படித்து முடிச்சிட்டோம், படித்து முடித்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்ன் பண்ணோம்னா எல்லாருமே படிப்போம். பட் நம்ம ஸ்டார்டிங்கே வந்து நான் இவ்வளோ ரூபாய் இருந்தாலும் மேக்கப் பண்ணுவேன், இவ்வளோ ரூபாய் இருந்தாலும் நான் போவேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாருமே வந்து தப்பாகவே வந்து எடுத்து நான் இவ்வளோ தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. பட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுனா, ப்ளீஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 25 பிரைடல் புக்கிங்ஸ் நீங்கள் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்றாங்களா போங்க, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக கூப்பிட்றாங்களா போங்க, இல்லை ஒரு சாரீ டிராப்பிஸ்ட்டாக கூப்பிட்றாங்களா போங்க, எதுக்கு கூப்பிட்றாங்களோ போங்க. ஏன்னா ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தருத்தையுமே உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க லைவாக ஒரு பிரைடலை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை அங்கே ஒரு இஷ்யூஸ்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு பேமெண்ட் எப்படி வாங்குறாங்க, எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அந்த 25 பிரைட்ஸில் நீங்கள் கொஞ்சமாச்சு மேம் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவோமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பட் அந்த 25 பிரைட்ஸில் குட் பிரைட்ஸ், பேட் பிரைட்ஸ், ஒஸ்ட் பிரைட்ஸ், இல்லை ரொம்ப சூப்பர் டூப்பரான பிரைட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் உங்களால் அப்சர்வ் பண்ணி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 25 பிரைட்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு மணி மைண்டு தான் இல்லாமல் இவ்வளோ இருந்தால் தான் பண்ணுங்கிறது இல்லாமல் அட்லீஸ்ட் போயிட்டு வரத்துக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் அந்த பிரைட்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 25 பிரைட்ஸ்க்கு மேலே யூ ஆர் த பாஸ். நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அதை ரெக்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ கீ ஃபார் த சக்ஸஸ், லேர்னிங் இஸ் அ கீ ஃபார் த சக்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அமௌண்ட் தானாகவே உங்களை தேடி வரும்.